நடிகை கன்னிகா தம்பதிக்கு இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்திருக்கிறாங்க. தாயும் சேயும் நலமா இருக்கிறதா கவிஞர் ஸ்நேகன் மகிழ்ச்சி பொங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. இதை பற்றி கன்னிகா ஸ்நேகன் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இறைவா நீ ஆணையிடு, தாயே எந்தன் மகளாய் மாற அப்படிங்கிற கேப்ஷன் கூட என்னோட அன்பின் கோரிக்கை இரட்டிப்பா நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தாயே எந்தன் மகளாகவும் மகளே எந்தன் தாயாகவும் இரு தேவதைகள் 25/1/2025 அன்று பிறந்திருக்கிறார்கள். இதயமும் மனமும் மகிழ்ச்சியில் நெகிழ்ந்து நிரம்பி வழிகிறது. உங்களின் தூய அன்பினால் எங்கள் வாரிசுகளை வாழ்த்துங்கள் என்றும் அன்புடன் ஸ்நேகன், கன்னிகா ஸ்நேகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவில் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் தமிழ் சினிமாவில் ஏராளமான பாடலாசிரியர்கள் இருக்கிற நிலையில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடிச்சவங்க தான் ஸ்நேகன். இதுவரை இவங்க சுமார் 70க்கும் மேற்பட்ட படங்களில் பாடல்கள் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கோமாளி, ஆனந்தம் விளையாடும் வீடு போன்ற படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. பிக் பாஸ் சீசன் 1 நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறாங்க ஸ்நேகன். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக விளையாடி ஃபைனலிஸ்டில் ஒருத்தராக வந்தாங்க. அதுக்கப்புறம் பட வாய்ப்புகள் கிடைக்காத நிலையில் இவங்க நடிகர் கமல்ஹாசனோட மக்கள் நீதி மையம் கட்சியில் இணைஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நடிகை கன்னிகாவை நீண்ட காலமாக காதலிச்சிருந்ததாக சொல்லப்பட்டுச்சு. முதல்ல இவங்களோட வயசு வித்தியாசம் பற்றி அதிகமாக விமர்சிக்கப்பட்டுச்சு. ஆனாலும் அதையெல்லாம் உடச்செறிஞ்சிட்டு வெற்றிகரமான தம்பதியாக இவங்க வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் கன்னிகா கர்ப்பமானாங்க. ரீசெண்டாக இவங்களுக்கு சீமந்தமும் நடந்துச்சு. அந்த வகையில் கடந்த 25ஆம் தேதி தங்களுக்கு இரு தேவதைகள் பிறந்ததா ஸ்நேகன் உருக்கமாக தெரிவிச்சிருந்தாங்க. இதையடுத்து ஸ்நேகன் கன்னிகாவுக்கு பலரும் தங்களோட வாழ்த்துக்கள் சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் கன்னிகா சன் டிவியில் ஒளிபரப்பான கல்யாண வீடு அப்படிங்கிற சீரியலில் நடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வெள்ளித்திரையிலையும் தேவராட்டம், அடுத்த சட்டை போன்ற படங்கள்லையும் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. கடந்த ஜூலை மாதம் இவங்க 2 பேரும் 3வது திருமண நாளை கொண்டாடிய நிலையில் நாங்கள் அப்பா அம்மா ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னிகா இன்ஸ்டாவில் தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இப்போது ஸ்நேகன் கலைஞர் டிவியில் ஒரு சீரியல் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. கன்னிகாவும் தலைமுடிக்கான எண்ணெயை ஆன்லைனில் விற்பனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க.